கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக காஷ்மீரில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலை நடத்திய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாதிகள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி 27 சுற்றுலா பயணிகளை கொன்றனர். இதில் 12 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத அமைப்பான தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் மேற்கொண்டிருக்கிறது. இதனால் இந்த தாக்குதலுக்கு இந்திய தரப்பில் இருந்து பல்வேறு பதிலடியை கொடுத்து வருகிறது. பயங்கரவாதிகளின் வீட்டை தகர்த்தியும் இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பரத்தை நிறுத்தி வருகிறது. மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக அறிவித்ததால் சிம்லாவை பாகிஸ்தான் மூடியது. பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுப்பதை நிறுத்தியது. மேலும் பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தும் முயற்சியில் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போதைய மோதல் தொடரும் பட்சத்தில் இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடும். நம் நாடும் சரி பாகிஸ்தானும் சரி வர்த்தக உறவை துண்டிக்கலாம். இது நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டில் சில பொருட்களின் விலை என்பது கிடுகிடுவென அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அதன்படி பாகிஸ்தானில் இருந்து உலர் பழங்கள் அதிகமாக இறக்குமதி செய்து வருகிறோம். பாதாம், பிஸ்தா உள்பட பிற உலர் பழங்களின் விலை உயரலாம். இதற்கு மாற்றாக பிற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து உலர் பழங்களை இந்தியா கூடுதலாக வாங்க வேண்டியிருக்கும். அதேபோல் இந்தியா கல் உப்பை பாகிஸ்தானில் இருந்து பெறுகிறது. குறிப்பாக மத பண்டிகைகள் மற்றும் நோன்பு கால உணவுகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வர்த்தக உறவு பாதிக்கப்படும் போது இதன் விலையும் அதிகரிக்கக்கூடும். மேலும் பாகிஸ்தானில் இருந்து அதிகப்படியான ஆப்டிக்கல் லென்ஸ் நமக்கு கிடைக்கிறது. இதனால் ஆப்டிக்கல் லென்ஸுகளின் விலை உயரக்கூடும். இப்படி இந்தியாவில் விலை உயர்ந்தால் பாகிஸ்தானுக்கு ஏதும் பாதிப்பு இல்லையா என பார்த்தால் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்குத்தான் அதிகப்படியான நஷ்டம் ஏற்படக்கூடும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், மருந்துகள், பிளாஸ்டிக் பொருட்கள், பருத்தி, பழங்கள், காய்கறிகள், டீ, காபி பவுடர், நறுமண பொருட்கள், சர்க்கரை, ஆயில் விதைகள், பால் பொருட்கள், விலங்குகளுக்கான உணவுகளை இந்தியா அதிகமாக பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. வர்த்தக உறவு துண்டிக்கப்பட்டால் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு இந்த பொருட்கள் செல்லாது. இதனால் இந்த பொருட்களுக்கு மாற்று ஏற்பாட்டை பாகிஸ்தான் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கி தனது மக்களை வறுமையில் வாட்டி வரும் பாகிஸ்தான் அரசு இந்தியாவை விட பாகிஸ்தான் தான் அதிக பாதிப்பை சந்திக்கும். ஏனென்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் என்பது தற்போது மோசமான நிலையில் இருக்கிறது. இதனால் அந்த மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.